நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி, ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 1:52 வரை ஏகாதசி, பின்பு இரவு 11:25 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:52 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:52 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். சொந்த நலன்களை தியாகம் செய்வீர்கள். விட்டதை பிடிக்க வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பலராலும் கண்டிப்பாக பாராட்டப்படுவீர்கள். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கூடுதலாக பணிபுரிவது அவசியம். பண பரிவர்த்தனை சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க கொடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள். சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பும் அந்தஸ்தும் உயருங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்வீர்கள். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். தேவையில்லாத கவலைகள் இருக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்து செயல்படுங்கள். காதல் வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் துணிந்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ்வர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைதிவிடக்கூடும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் இன்று வெற்றி ஏற்படக்கூடும். தயவு செய்து வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைதிவிடக் கொடுங்க. திட்டங்களும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகள் வயல் கதை வந்து தட்ட கொடுங்க. மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. என்று உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். உருவாகின்ற கூடுதல் பணிகளால் சிரமம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. தொழில் வியாபாரம் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சியின்றி ஏற்படக்கூடுங்க. பண வரவு சிக்கன செலவுகளுக்கு பயன்படக்கூடும். பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்ற குடும்பத்தின் மகிழ்ச்சி கண்டிப்பாக காணப்படக்கூடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க.
கனவுகள் கண்டிப்பாக நினைவாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். பயணத்தின் பொழுது ஏற்பட்ட தடங்குகள் விலகி செல்லக்கூடுங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு இருந்த ஆர்வம் கண்டிப்பாக மேம்படக்கூடுங்க. தடைப்பட்ட பண உதவியும் கிடைக்கக்கூடும். ரிஷப ராசினியர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அமைதியுடன் எதையும் வழிநடத்த வேண்டும். அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன படித்தால் வெற்றி பெறலாம் என்று இல்லத்தாரிடமும் கலந்து பேசி முடிவெடுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பயணங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. தடைப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரோகிணி. இன்று பண வரவு கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பணிகள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். குடும்பமானவரை இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது போதும். மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபடுவது நல்லது. அறிமுகம் இல்லாதவரிடம் மட்டும் பொது விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கூடுதலாக பணவரவு இருக்க கொடுங்க. விவசாயம் போன்ற துறைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பண பரிவர்த்தனை என்று பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். காலக்கெடு தவறிய உணவுப் பொருட்களை உண்ண வேண்டாம். கவனக்குறைவாக எதனும் ஈடுபட வேண்டாம். இன்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. உழைப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். பயணங்களால் வீண் செலவுகள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. அரசியல்வாதிகள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று சுய கட்டுப்பாட்டுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காதல் மட்டும்தான் சிரமம் இருக்கும். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக முன்னேற முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமையுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மன தெளிவின்றி ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். திருவாதிரை. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. அற்புதமாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள்.
சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். கையின் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். இந்த நாள் நீங்க ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். புனர்பூசம். இன்று உங்களை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். அடுத்தவர் பொறாமைப்படக்கூடிய வகையில் தான் செயல்படுவீர்கள். நல்லவரின் அறிமுகம் இன்று கிடைக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. அரசியல்வாதிகள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது ஆலோசித்து செய்வது நல்லது. என்று நீங்க கவனமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். கடகம் ராசினியர்கள் என்ற இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சிலர் சுய லாபத்திற்காக உங்களை அணுக கொடுங்க. உங்கள் நல்ல செயலை கூட சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வ அருளால் தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையும். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. விரும்பிய உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் நேரம் பணியாற்றக்கூடிய சூழல் இருக்குங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உங்களை கண்டு உங்கள் வளர்ச்சியை கண்டும் அடுத்தவர்கள் பொறாமைப்படக்கூடும். என்று பெண்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நிதானமாக பேசி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் மட்டும் குழப்பம் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்கல்வியிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். உன் நல்ல செயல்களை சிலர் பரிகாசம் செய்வார்கள். அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பூசம். நெகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். விரும்பிய உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கூடுதல் நேரம் இன்று நீங்க எதிலும் ஒதுக்கி ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயிலியம். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இன்று நீங்க தயவு செய்து தலையிட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நடப்பதையெல்லாம் கொஞ்சம் கவனியுங்கள். பின்னர் முடிவெடுக்க பாருங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். சிலர் சுய லாபத்திற்காக உதவ முன் வருவார்கள். தொழில் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் எடுப்பது கடினம்தான். எவ்வளவு உழைத்தாலும் உடைய உழைப்பு சென்று கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு எடுக்க வேண்டும். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. அடுத்த விஷயத்துல மட்டும் தலையிட வேண்டாம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. காரியங்களை மட்டும் கச்சிதமாக செய்யுங்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். குடும்பத்தில் அமைதி குறையலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசி பழகுவது மிக நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது சிறப்புங்க. காரியத்தில் தாமதம், உடல் சோர்வு, வீண் பகை ஆகியவை ஏற்பட்டு சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. செலவுகளை மட்டும் திட்டமிட்டு செய்யுங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வலி இருக்கும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே வேலை செய்யுங்கள். பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள்.
வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்கள் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். விவேகமுடனும் செயல்பட முடியும். காதல் மட்டுமே நெருக்கடியில் இருக்கும். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வியை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என் உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. சிலர் சுய லாபத்திற்காக உதவ முன் வருவார்கள். எதையும் நிதானமாக பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மனசுக்குள் உற்சாகம் பிறக்க கொடுங்க. தியானம் தெய்வ வழிபாடுகள்ல கண்டிப்பாக நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நல்லாக இருக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். உத்திரம். நெருமையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் உற்சாகம் கண்டிப்பாக பெருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்புங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்க யோசித்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டியிருக்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உங்களுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து பக்குவமாகத்தான் வழிநடத்த வேண்டும். இன்னும் உங்க ராசியில் சந்திராஷ்டிரம் முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே செயல்படுங்கள். மனசுக்குள் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படியும் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் செழிப்பதற்கு அனுகூல காரணி பணம் பெற கொடுங்க. முக்கிய வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். இன்று எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சின்னதாக குழப்பங்களும் வந்து செல்லுங்க. தேவையான பண உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மன அமைதி பாதிக்கும்படியான வேலையில ஈடுபட வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பெண்களுக்கு இன்று உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. காதில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சந்திராஷ்டிரம் முடிந்த பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். இன்று மாணவர்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மன தெளிவு உண்டாகக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். மனசுக்குள் உற்சாகமும் நம்பிக்கையும் வளர கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். உதவி என்று வருவருக்கு உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. அஸ்தம். என்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. முக்கிய வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி போடுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. கழுத்து சம்பந்தப்பட்ட வலிகள் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள் இருக்கும். அதனை கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும். சித்திரை. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள்.
அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித பாதிப்பு இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். கடன் பிரச்சனைக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பார்த்து பக்குவமாக எதையும் கையாளுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிவில லாபகமாக இருப்பீர்கள். செயலில் லட்சிய நோக்கம் நிறைந்து காணப்படக்கூடும். செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு ஏற்படக்கூடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. அதிக மூலதனத்தை இன்று நீங்க செயல்படுத்துவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்களை மேம்படுத்துவீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் உருவாக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். எதிலும் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. காரிய தடைகள் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி பரிபூர்ணமாக கிடைக்கும். மனசுக்குள் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை கண்டிப்பாக நீங்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்களை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது நல்லது. பெண்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி அடைவீர்கள். காதல் மட்டும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். காதலில் பிடிவாத குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பேச்சையும் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று நல்லதொரு புரிதல் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன தெளிவும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலில் உங்களுக்கு லட்சியம் நிறைவேற கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. இந்த நாள் நீங்க அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். வெற்றி பெறுவதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகளும் நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. விசாகம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். என்று உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு படிப்படியாக நிறைவேறுங்க. கொஞ்சமாக பணம் கடன் பெறுகின்ற சூழல் உருவாக கூடும். கண்களின் பாதுகாப்பில் மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறிவிடுக்க அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக மாற்றங்களும் இன்றி ஏற்படக்கூடுங்க. பணிகளை விரைந்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதிக மூலதனத்தை இன்று நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக கொடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று காதல் மட்டும்தான் சிரமங்கள் இருக்கும். அதனையும் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். பேச்சை குறைத்துக் கொண்டால் காதல் கைகூடிவிடும்.
என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டுங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்க கொடுங்க. மாணவ கண்மணிகள் ஏதேனும் சந்தேகம் இருப்பில் ஆசிரியர்களிடமோ அல்லது பெற்றோர்களிடமோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கண்டிப்பாக நம்பிக்கையை கொடுக்கும். தன வரவும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பயணங்களை இன்று நீங்க எளிமையாக செய்து முடிப்பீர்கள். காரிய அனுகூலமும் இன்று ஏற்படக்கூடுங்க. மனம் இன்று தெளிவாக இருக்கக்கூடும். முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். கேட்டை. நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். இன்று மனம் விட்டு பேசி எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடிவிடுங்க. இன்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நிறைவேறாத காரியம் நிறைவேறும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க அபார திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். எடுக்க முடிவுகளை எல்லாம் மிகவும் அற்புதமாக எடுப்பீர்கள். நல்ல திட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிரிகள் இன்று அடிபணிந்து செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. இன்று தனுசு ராசினியர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக செலவுக்கு பயன்படக்கூடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. இன்று நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆலய வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். பொருட்களை சப்ளை செய்வதில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பணி சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று குடும்பத்தில் இருப்பவரால் ஏதாவது மனம் நோங்க முடியாத நிலை உருவாகி பின்னர் சரியாகும். மனசுக்குள் உங்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்க கொடுங்க. கவனமாக பேசி பழகுவீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளையும் இன்று நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பணிகளையும் விரைவாக இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். பணி சுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். கடன் பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியுங்க. தொழிலுக்காக புதிய ஆர்டர்கள் கிடைக்க கொடுங்க. போராட்டம். நெருக்கடியான சூழ்நிலை நிலவியது கண்டிப்பாக மாறுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முடிவுகளை மிக லாபகமாக எடுப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உல்லாச பயணங்களையும் கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். உத்திராடம்.
கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிடம் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். உடல் சம்பந்தப்பட்ட வழியில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். முக்கிய செலவுக்காக கொஞ்சம் பணக்கடன் வாங்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு வாங்கி விட வேண்டாம். எதையும் பேசி பார்த்து தீர்த்து முடிவுக்கு வருவது சிறப்பு. பஞ்சாயத்துகள்ல கலந்து கொள்ள வேண்டாம். விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டாம். மகரம் மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நலத்திற்கு கொடுங்க. செயலில் லட்சிய நோக்கம் நிறைந்து காணப்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. முக்கியமான விஷயத்தில் சமூக தீர்வு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற கூடுதல் பணிபுரிவீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. கூடுதல் சொத்துக்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். என்று உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மகரம் ராசினியர்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப சிறப்புங்க. முக்கியமாக வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். வேலைகளில் சில மாற்றங்கள் இருக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். செய்ய நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சிக்கல்களை எல்லாம் சந்தித்து கண்டிப்பாக அதனை சரிப்படுத்தி வெற்றிகரமான வாழ்க்கையும் வாழ்வீர்கள். மற்றொருடன் ஏற்பட்ட வீண் விவாதங்களும் சரியாகிவிடக் கொடுங்க. பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது எப்பொழுதும் சிறப்பு. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது கடினம்தான். சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிகழ்வுகள்ல நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுல ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும். கூடுதல் பணி சுமை நீங்க ஏற்க வேண்டியிருக்கும். பண வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. என்று எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாகவும் இருக்கக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். கொஞ்சம் யோசித்து எதையும் செய்தால் வெற்றி இருக்குங்க. முன்னேற்றமான பாதையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். எதிர்பாராத திருப்பத்தையும் இன்று உருவாக்கி கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலில் மட்டும் குழப்பம் இருக்கும். சிரமம் இருக்கும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலில் நீங்க பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. மனோ தைரியம் உண்டாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முக்கியமான விஷயங்களை சுமூக தீர்வு ஏற்படக்கூடும். தெய்வ பக்தி அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். சிக்கல்களை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படக்கூடும். மற்றவருடன் வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருக்குங்க. மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். வேலையின்றி தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறுங்க. முகப்பொலிவும் அழகும் இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கின்றது. செலவுகள் மட்டும் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் பிறக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. இன்று கும்பம் ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் புதிய வசந்த காலம் ஏற்பட கொடுங்க. நண்பரின் யதார்த்த பேச்சு சங்கடத்தை கொஞ்சம் ஏற்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சராசரி அளவில் பண வரவு இருக்கக்கூடும். தொழில் விற்பனையும் அதிகரிக்க கொடுங்க. பண வரவுக்கு ஏற்ப செலவுகளை திட்டமிடுவீர்கள். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற திறமையான பேச்சின் மூலம் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சி தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முழு முயற்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லோரும் மத்தியிலும் இன்று நீங்க சிறந்து விளங்குவீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள்.
காரியங்கள கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. அலைந்து திரிந்து பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றங்களையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தியும் உண்டாகக்கூடுங்க. பய உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். முடிஞ்சளவு இன்று எல்லா வேலைகளையும் ஏறக்கட்டிவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. பெண்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட வழிகளில் கொஞ்சம் தொந்தரவு இருக்குங்க. அதனை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். மருத்துவம் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கும்பராசினியர்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனையை கொடுக்காவிட்டாலும் மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் இன்று மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். திறமையான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. எதிலும் பொறுமை இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். கூடுதல் லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. நல்ல விதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் புதிய வசந்தம் வீச கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். லாபமும் சீராக வரக்கூடும். எதிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். நித்திரையில் தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் அன்புடன் பேசி காரியங்களை சாதித்து காட்டும்களாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். எதிர்வரும் பணிகளை முக்கியமாக சரி செய்து கொள்வீர்கள். முக்கிய விஷயத்தில் சுமூகமான தீர்வு ஏற்பட கொடுங்க. நண்பரின் யதார்த்த பேச்சு சின்னதாக சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவான வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ வேண்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டும். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். தாராள பண வரவு கிடைக்க கொடுங்க. புதிய சொத்து சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். பண வரவுக்கு ஏற்ப செலவுகளை இன்று நீங்கள் திட்டமிடுவீர்கள். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்குங்க. தெய்வீக பக்தி இன்று ஏற்படக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் பழி உண்டாகக்கூடிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திறமையாக பணியில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிலரது யதார்த்த பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் பணி சுமையும் ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. முடிஞ்சளவு இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் காதலுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. அவசரமும் பட வேண்டாம். விட்டு பிடியுங்கள். இன்று மாணவர்கள் முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை பேசுங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று
ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று உங்களுக்கு மனு தைரியம் உண்டாக கொடுங்க. போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடும். நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும். செலவுகளை இன்று நீங்க திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்களை கண்டிப்பாக நிகழ்த்தி காட்டுவீர்கள். இன்று தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்குங்க. வாழ்க்கையில எப்படியாவது சாதித்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையும் அமைந்துவிடக் கொடுங்க. ரேவதி என்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் இறுக்கமாக காணப்பட கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்று கருத்துடையோரிடம் தயவு செய்து விவாதம் செய்ய வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு உங்களுடைய பணியில் கவனம் செலுத்துங்கள். உங்க வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.